ஏதாவது ஒன்று நீங்கள் வருத்தத்தோடு புசிக்கிறீர்கள் என்றாலே நீங்கள் சாபத்தின் கீழாகத்தான் இருக்கிறீர்கள், இன்னும் ஆதாமின் கீழாகத்தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவன் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிற லைஃப் டிசைன் என்னன்னா, வருத்தமே இல்லாம பலனை புசிப்பதுதான். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வாசிங்க, வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். நீ ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்கவே மாட்ட அப்படின்னு பைபிள் சொல்லல. நீ உயிரோடு இருக்கிறப்பெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை வருத்தத்தோட புசிப்ப. ஏதாவது ஒன்று நீங்கள் வருத்தத்தோடு புசிக்கிறீர்கள் என்றாலே நீங்கள் சாபத்தின் கீழாகத்தான் இருக்கிறீர்கள், இன்னும் ஆதாமின் கீழாகத்தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவன் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிற லைஃப் டிசைன் என்னன்னா, வருத்தமே இல்லாம பலனை புசிப்பதுதான். கையை தட்டி ஒரு தடவை கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன், எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை வருத்தத்தோடு வெற்றியை பெறுவதல்ல, வருத்தமில்லாமல் வெற்றியை பெறுவதே. கையை தட்டுங்க ஒருத்தருக்கு. ஆமென், ஆமென். It is not a wrestling life, it is resting life. Amen, 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 amen. So my life is not wrestling life, it is resting life. A wrestling life is Adam's life. ஆதாமை பார்த்து சொல்றாரு, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அதற்கு அர்த்தம் இந்த நிலம், இந்த செங்கல், இந்த செடி கொடி என்பது மட்டுமல்ல. பூமி என்பது இங்கு இடவாகு பெயர். பூமி என்றால் பூமியில இனிமேல் பிறக்கப் போகிற மனிதர்கள். ஊர் உறங்கிற்று, தெருவே விழித்தது என்கிற வார்த்தைகள் எல்லாம் தெருவை குறிப்பதல்ல, ஜனங்களை குறிப்பது. ஊரை குறிப்பதல்ல, ஜனங்களை குறிப்பது. ஆதாமை பார்த்து சொல்றாரு, இந்த பூமி ஓ நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா இந்த பூமின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருப்பார்கள். என் நிமித்தம் அல்ல, நான் சபிக்கல, நான் அவனை சபிக்கல. நீ செஞ்ச செயல்களின் நிமித்தம் அவர்களை நான் சபிக்கிறேன் அல்ல, அவர்கள் சபிக்கப்பட்டு. சாபம் என்றால் என்ன? உங்கள் வாழ்க்கையில் அத்தனை வெற்றியையும் வருத்தத்தோடு நீங்கள் புசிப்பீர்கள் என்றால், மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் ஒரு வெற்றியை பெறுவீர்கள் என்றால், அது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் அல்ல. அதிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கையின் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டவிழ்ப்பாராக. கையை தட்டுங்க சார்.